ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பாரு என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டியே, என் பொண்ணையும் உள்ள தள்ளிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் கிடையாது, அது யாருன்னு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஆதாரத்தோடு நான் நிரூபிப்பேன். அது மட்டும் இல்லாமல் எப்படினாலும் சரி தான் அந்த புதையில நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ராஜராஜனும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தான் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காருல்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கூட்டிகிட்டு போகவும், அப்போ சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணினாலும் சரிதான் அந்த புதையல் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தீருவேன், இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீயும் உன் கணவர் சிவனாண்டியும் தான் சொல்லிட்டு அத்தைகிட்ட நான் நிரூபிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அதே நான் பார்த்தல அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன்னை பற்றின ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அத்தைகிட்ட, ஆனாலும் வந்து அத்தை உம்மலை அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை பாழாய்க்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணனாலும் சரிதான், இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போகிறேன், எங்கள் அக்கா பாரு உன் கதையை முடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீலிங்கோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தன்னுடைய அம்மாவோட ஆசிரமத்துக்கு அவங்க போகவும், அப்போ வந்து அவங்க தன்னுடைய அம்மாவை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டு கண் கலங்கிட்டு இருக்கும்போதே அப்போ கீழே பார்க்குறாங்க சில பாவல முத்துக்கெல்லாம் கிடக்கவும், அதை பார்த்ததுமே கார்த்திக்கு சந்தேகம் வருது. அதே இடத்துல பார்த்தோம்னா சில மருந்தெல்லாம் கிடக்கவும், அப்போ அந்த மருந்தை வந்து அவங்க பார்த்ததுமே கார்த்திக் வந்து தெரியுது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் ஆசிரமத்தில் தான் ஏதோ வந்து ஒன்று அவங்க வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுது அது எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த நகையெல்லாம் வந்து தோண்டி வச்சார்ல அந்த ஆளை வந்து கார்த்தி வந்து கையும் குளமாக பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்கள போட்டு அடிக்கவும், அப்போ அவங்க எல்லாம் உண்மையும் சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நகையை இங்கே தான் மறைச்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நகையும் வந்து அவங்க எடுத்து கொடுக்கவும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்பேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் சார், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கும்போது யார் இதை பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும், சிவனாண்டி தான் அந்த நகையெல்லாம் கொடுத்து இங்கே புதைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே உடனே கார்த்தி அவரை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க வந்ததுமே கார்த்தி வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாருமே வந்துடவும், அப்போ பார்க்கும்போது சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவனை எப்படி கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், உடனே ராஜராஜனும் மயில் வாக்கனமும் வராங்க. என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படிங்கும்போது, மாமா புதையிலெல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க, புதையிலிருந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது எங்கேருந்து கிடைச்சிது அப்படிங்கவும், உடனே வந்து சந்திரகலா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இந்த ஆள் வசமாக கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டானே, இப்போ நம்மளும் வந்து மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா இந்த நகையெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிது, என்ன நீயே மறைச்சு வச்சுக்கிட்டு இப்போ நீயே கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டுட்டு வரி அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, டே என்னடா பார்த்துட்டு இருக்கிற உண்மையை சொல் அப்படிங்கவும், உடனே அவரும் சொல்கிறாரு, இந்த நகையெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து மறைச்சு வைக்க சொன்னது சிவனாண்டி தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மயில் வாங்கணும், பார்த்தீங்களா அத்தை இந்த சிவனாண்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான், எப்படியாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவனும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக போகும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இவர் என்ன பண்ணுவார், பணத்தை கொடுத்ததுனால பணத்தை காசுப்பட்டு இவரும் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சிவனாண்டி தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு மேலே அவனை சும்மா விடக்கூடாது, அவன் கதையை முடிச்சே தீரணும், ஏன்னா அவனை ஒவ்வொரு பிரச்சனையில நான் விட்டு வைக்கிறனால தான் அவன் அடுத்தடுத்து பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னையோட அவன் கதையை நான் முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தோட சாமுண்டீஸ்வரி கிளம்புவோம். அப்போ ராஜராஜன் வந்து தடுக்கிறாங்க, அங்கே பாரு சாமுண்டீஸ்வரி அவன் வந்து சும்மா விடக்கூடாது அவனை, ஆனால் அதுக்காக நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீ உள்ள போக போறியா என்ன, உன்னை நம்பி இந்த குடும்பமே இருக்குதுமா, அதனால நான் சொல்றதுக்கு நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும்போது, இல்லைங்க இதுக்கு மேலே இவனை அமைதியை விடக்கூடாது, நானும் ஒவ்வொரு தடவை அவனை வந்து போனா போதுன்னு மன்னிச்சு விடுறனால தானே அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, உடனே வந்து அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துதான் மயில் வாங்கின சொல்றாங்க, அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும், அவனுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களே உதவி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும், அப்போ உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, என்னை பற்றி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சந்தேகமே கிடையாது, நீ தானே இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாக்கனை வந்து முணுமுணுத்துட்டு இருக்கும்போது, பாத்தியாக்கா அந்த சிவனாண்டி பண்ணின தப்புக்கு ஏன் மேலே பழிய போட்டுட்டு இருக்கிறான் உன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த சிவனாண்டி தானே எல்லா பிரச்சனைக்கு காரணம், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஊர் ஜனங்க மத்தியில் போகிறாங்க. அப்போ ஊர் ஜனங்களை
அவளோரையும் கூப்பிடவும் அவளுமே வந்துருந்தாங்க. அதே நேரத்தில் சிவனாண்டி முத்துவேலும் வந்துடவும் உடனே வந்து நகையெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிவனாண்டி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இந்த தடவையும் இந்த நகையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா, இவன் இப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி அந்த ஆளை வந்து இழுத்துட்டு வராங்க. அப்போ இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தோண்டி வச்சது இவன் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துவேல் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க, என்ன மகனே இப்படி அவன் மாட்டிக்கிட்டா அந்த கார்த்தி கிட்ட, இந்த தடவையாவது நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி பார்த்தோம், இந்த தடவையும் அவ்வளோதானா முடிஞ்சு போச்சுதா, இப்பவும் அந்த கார்த்தி பையன் தான் ஜெயிச்சிருக்கானா அப்படிங்கும்போது கொஞ்சம் சும்மா இருங்க சித்தப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவன் எப்படி கார்த்திகையெல்லாம் மாட்டினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஊர் பெரியவங்களாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்றாரு, ஆமா இந்த நகையெல்லாம் தோண்டி வச்சது நான் தான், இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற, சிவனாண்டி தான் காரணம் அப்படிங்கும்போது உடனே முத்துவேல் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, மகனே இதுக்கு மேலே நம்ம நின்னா அவ்வளோதான், நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம் சித்தப்பா நைஸாக நம்ம அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் வந்து இந்த மாதிரிக்கு நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது உடனே வந்து ஊர் பெரியவங்க எல்லாரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, தேவையில்லாமல் உங்கள் மேலே போய் வீணாக படையை சுமத்திட்டுமே அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு தானே இந்த சிவனாண்டி பண்ணுறா, நீங்களும் வந்து என்ன வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் இப்போ மாதிரி நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கும்போது உடனே வந்து மயில் வாங்கின சொல்கிறாங்க, கார்த்தி சகலை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எப்படியோ இந்த பழிபாவத்திலிருந்து உண்மை தெரிஞ்சிச்சே, அந்த சிவனாண்டியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா திரும்பி பார்க்குறாங்க. சிவனாண்டி முத்துவேலும் அங்கேருந்து ஓடுற மாதிரிக்கு இருக்குது. உடனே வந்து இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் கையங்களும் அவங்க பிடிச்சிட்டு வராங்க. இவனுங்களை சும்மா வந்து மன்னிச்சு விட்டுட்டு இருக்கிறனால தான் இவனுங்க இந்த மாதிரிலாம் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது, இவனுங்களை இப்பவுமே வந்து அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அதிகாரிகளை வரவழைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க புதையல் கொடுக்க வேண்டிய அந்த அதிகாரிகள்கிட்ட அந்த நகையை கொடுக்குறாங்க. பாருங்க இந்த நகை எல்லாமே கிடைச்சிருச்சுது, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இவனுங்களை சும்மா விடக்கூடாது, இங்கே பாருங்க மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதே நேரத்தில் சிவனாண்டியும் முத்துவேலையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம புருஷனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த கார்த்தி தான், இவனால தான் வந்து நம்ம இந்த தடையை தோத்து போனது மட்டும் இல்லாமல் நம்ம புருஷனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிட்ட வந்து ராஜராஜன் சொல்றாங்க, பாத்தியா சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா உன்னை பற்றியும் இந்த ஊரில் வந்து எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்க, அதே நேரத்தில் நீ வந்து மாப்பிள்ளையை பற்றி தப்பாக புரிஞ்சிருப்ப, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த சிவனாண்டி தான், அவன் என்னன்னா தப்பு பண்ணிட்டு இங்க என்னன்னா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப நல்லவன் போல அவன் நாடகம் பண்ணிட்டு இருந்தான், நல்ல வேலை மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரேவதி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ரேவதியை வந்து அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க. இப்போ ரேவதி வரவும் உடனே கார்த்திட்ட வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, எல்லா பிரச்சனையும் நீ முடிச்சு வச்சிருவ, அது மட்டும் இல்லாமல் நகையை நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி மயில்வாகன் எல்லாருமே வீட்டுக்கு வரவும் இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி ரேவதி வந்து காரை விட்டு இறங்கும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்சம் நில் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி கார்த்தியும் அவங்க பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே மீனாட்சி அம்மா அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மீனாட்சி அம்மா வந்து ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து ரேவதிக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் இருங்க, நீங்கள் ஆரத்தி எடுக்கிறதா இருந்தால் என்னையும் என் கணவரையும் சேர்த்து தான் நீங்கள் எடுக்கணும், ஏன்னா இந்த எல்லா பிரச்சனையிலிருந்து தீர்த்து வச்சது அவர் தான், அவர் மட்டும் இல்லைன்னா உன்னை பற்றியும் இந்த ஊரில் உலகத்தில் தப்பாக பேசியிருப்பாங்க, அதே மாதிரிக்கு வந்து நானும் உள்ளே தான் இருந்திருக்கணும், ஆனால் இன்னைக்கு இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சது அவர் தான், அதனால வந்து அவரே சேர்த்து வச்சுதாம்மா நீ வந்து திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க ரேவதியும் கார்த்தியும் சேர்த்து வச்சு அவங்க ஆரத்தை எடுக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மயில் வாங்கணும் ரேவதி, அவங்க ராஜராஜன் ரோஹிணி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த ரேவதி இப்படி சொன்ன உடனேயே வந்து அக்காலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஆரத்தை எடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அவங்க எல்லாரும் அடுத்து
அடுத்தது வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ சந்திரகலா மட்டும் நின்றுட்டு இருக்கும். உடனே கார்த்தி இங்கே வராங்க. என்ன நீங்கள் போட்ட திட்டம் எல்லாத்தையும் பாழாக்கிட்டனா என்ன, கடைசியில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, என்ன நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் என்ன பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு திரும்ப நல்லது கிடைக்கும். ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு உங்கள் அக்கான்னு கூட பார்க்காம அவங்களுக்கு குளிப்பறிக்கிறதுக்காகவே இருக்கிறீங்களே, நீங்களாம் என்ன ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா தன்னுடைய புருஷனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் ரேவதியும் தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த குடும்பம் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி பார்த்தோம்னா கார்த்தியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு ஆரத்தி எடுத்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.